பொள்ளாச்சியில் பெண்களை மிரட்டி பாலியல் வீடியோ எடுத்து துன்புறுத்திய வழக்கில் அரசியல் கட்சிகள் ஆதாயம் தேட முயற்சிக்க வேண்டாம் என ஆபாச வீடியோ தொடர்பாக புகார் அளித்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் அண்ணன் வீடியோ வெளியிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சியினர் உதவுகின்றனர். அவர்கள் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்ப வேண்டாம். சம்பவம் குறித்து ஆதாரங்கள் கிடைத்தால் காவல்துறையினரிடம் கொடுத்து உதவுங்கள் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணன் பேசுறேன். திருநாவுக்கரசு, சபரி மற்றும் இருவர் சம்பந்தமா வழக்கு தொடர்ந்தது நாங்க தான். இந்த வழக்கு எங்களுக்கு ஆதரவு கிடைச்ச வீடியோவை நாங்கள் காவல்துறையிட்ட ஒப்படைச்சோம். எங்களோட நண்பரோட அப்பா மூலியமா, அவர் மனுச்சுமட்டி சார்ந்தவர், அவர் மூலியமா நாங்கள் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சந்திச்சோம். நடந்தது சொன்னோம். அவர் காவல்துறை மூலியமா கடுமையான நடவடிக்கை எடுத்தாரு. அவங்க 3 பேர் கைது பண்ணாங்க. இப்ப வரைக்கும் அவங்க உதவியாத்தான், ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் இப்ப வரைக்கும் எங்களுக்கு உதவியாத்தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுல ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இணையதளத்துல அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், உங்ககிட்ட அப்படி அவங்க பண்ணுனாங்க அப்படின்னு உங்ககிட்ட ஆதாரம் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் அந்த செயல் நீங்க செய்யுங்க. அப்படி உங்கள்கிட்ட ஆதாரம் இருந்தால் நீங்க போய் காவல்துறை கிட்ட கொடுங்க. காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. உங்களுக்கு தோன்றதையோ இல்ல உங்களுக்கு அவங்க மேல எவ்வளவு கெட்ட பேர் ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணணும்னு நினைச்சு இணையதளத்துல தவறான பதிவை தயவு செஞ்சு போடாதீங்க. நாங்க அவங்க முடிஞ்சா அவங்க 4 பேர்த்துக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீங்க போராடுங்க.